யாழ் சித்த மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக மேம்படுத்த கவனம். யாழில் வெள்ளையை கட்டுப்படுத்த இருவார செயற்திட்டம். வவுனியாவில் வீதியோர கடைகளை அகற்றும் மாநகர சபை வியாபாரிகள், மாநகர சபை ஊழியர்கள் முரண்பாடு. மன்னார் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆராய அமைச்சர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த கள விஜயம். மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டம். தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற செயல்பாடுகளை தடுக்க சதி. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், திருகோணமலையில் கையெழுத்திடும் போராட்டம். தங்க துப்பாக்கி விவகாரம், துமிந்தவுக்கு நீதிமன்றம் விதித்த கடும் நிபந்தனை. மோதலுக்கு தயாராகும் அதானியும் அனுர அரசும். பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் ஜனாதிபதி குற்றஞ்சாட்டும் உதய கம்பன்பில. இவ்வருடத்தில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 181 இந்திய மீனவர்கள் கைது. கொலைகாரன் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட வேண்டும், மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சித்த மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக மேம்படுத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் சுதேச மருத்துவ பிரிவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் கைதடி சித்த போதனா மருத்துவமனைக்கு அண்மையில் விசேட ஆய்வு விஜயம் ஒன்று மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விசேட கூட்டம் மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சித்த போதனா மருத்துவமனையின் 2025 நோக்கங்கள், வெளிநோயாளர் பிரிவில் உள்ள நோயாளிகள் பற்றிய தகவல்கள், மருந்து உற்பத்தி பிரிவின் உற்பத்தி நடவடிக்கைகள், கற்பித்தல் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள், செயல்பாட்டு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, புதிய மருத்துவமனைகளை நிறுவுதல், ஆராய்ச்சி நடவடிக்கைகள், மனித வளங்கள் மற்றும் மருத்துவமனைக்கான பிற தேவைகள் குறித்து அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நாட்டில் மேற்கத்திய மருத்துவ முறை மட்டுமல்ல, உள்நாட்டு ஆயுர்வேதம், சித்த மற்றும் யுனானி துறைகளும் சுகாதார அமைச்சகத்துக்கு சொந்தமானது என்றும், மேற்கத்திய மருத்துவ முறையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் உள்நாட்டு மருத்துவ துறைக்கு அதிக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி உள்ளிட்ட இந்த நாட்டு மக்களுக்கு சிகிச்சை சேவைகளை வழங்கும் அனைத்து மருத்துவ முறைமைகளுக்கும் தேவையான முக்கியத்துவத்தை வழங்குவது சுகாதார அமைச்சராக தனது முதன்மையான பொறுப்பு என்றும், எந்த துறையையும் புறக்கணிக்கவும் முடியாது என்றும் கூறினர். ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை நெறிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டத்தின் கீழ் அந்த ஆரம்ப சுகாதார பிரிவுகளின் கட்டுமானம் இந்த ஆண்டு தொடங்கும் என்றும், 3 ஆண்டுகளுக்குள் பிராந்திய அளவில் 1000 புதிய பிராந்திய சுகாதார மையங்கள் நிறுவப்படும் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார். வடக்கின் தமிழ் மக்களிடையே சித்த மருத்துவ முறை பிரபலமாக உள்ளது. மேலும் கைதடி சித்த போதனா மருத்துவமனை சித்த மருத்துவத்தின் மூலம் நோயாளி பராமரிப்பு மற்றும் மருத்துவ கல்வியின் மிக உயர்ந்த சேவையை வழங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிகழ்வில் மீன்வளம், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா, இளங்குமரன், மாகாண ஆணையாளர் டாக்டர் தில்லியம்பலம் சர்வானந்தன் போன்ற பலர் கலந்து கொண்டிருந்தனர். இருவார கால தீவிர தேசிய கள செயற்பாடு 2025 எனும் துணைப்பொருளில் வெள்ளகியை கட்டுப்படுத்தும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் பங்கேற்புடன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் காட்சாயில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமானது. யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன், தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி, தென்னை பயிற்சிகை சபையின் பொது முகாமையாளர் விஜயசிங்க, தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் வைகுந்தன், வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி செந்தில்குமரன், விவசாய பிரதி மாகாண பணிப்பாளர் திருமதி எஸ். அஞ்சனாதேவி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதேவேளை தென்னை பயிற்சிகை சபையால் முன்னெடுக்கப்படும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்தும் செயல் திட்டத்துக்கு தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புபவர்கள் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் டி. வைகுந்தனை 0769045580 எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும். அத்துடன் எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதனால் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டவர்கள் 0776116555
1 எனும் தொலைபேசி இலக்கமூடாக தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை 17 மற்றும் 18 ஆகிய திகதிகளில் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவிலும் 21 மற்றும் 22 திகதிகளில் உடுவில் பிரதேச செயலர் பிரிவிலும் 23 மற்றும் 24 திகதிகளில் நல்லூர் பிரதேச செயலர் பிரிவிலும் 25 திகதி யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவிலும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை வெள்ளகி தாக்கத்தால் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 1.5 லட்சம் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் 3000 மில்லியன் தேங்காய் உற்பத்தியை வருடாந்தம் நாம் எதிர்பார்த்தாலும் அதனை விட குறைவாகவே கிடைக்கப்பெறுகின்றது. 2030 ஆண்டு 4200 மில்லியன் தேங்காய்களை வருடாந்தம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்குடன் செயற்படவுள்ளோம். வெள்ளை தாக்கத்தால் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 1.5 லட்சம் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு மக்களின் ஒத்துழைப்பு அதிகமாகவே தேவை. 150 இயந்திரங்கள் 150 பணியாளர்களை நாங்கள் இங்கு அழைத்து வந்துள்ளோம். இருப்பினும் ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆக குறைந்தது 4 பேர் தேவை. எனவே எமது ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வவுனியாவில் நடைபாதை வியாபார கொட்டகைகளை அகற்றும் செயற்பாட்டின் போது முருகல் நிலை ஏற்பட்டது. வவுனியா இலுப்பையடி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் சு காண்டீபன் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னதாக குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர். இதன்போது மாநகர சபை உறுப்பினர்கள், முதல்வர் உட்பட உறுப்பினர்களுக்கும் போலீசாருடன் வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டனர். நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் போலீசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது. தமக்கான கால அவகாசம் வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் மாநகர சபை முதல்வர் காண்டீபன் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது 2 மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதனால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார். எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரும் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றினார்கள். பள்ளியை சுத்தி கடை எவ்வளவு கடை இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்களா மழை தேய்ச்சி தெரிய மாட்டேங்குது. இந்த தேய்ச்சி வந்து வாழ போலீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழனை அடிச்சு கலந்துட்டாங்க. இது இதுக்கு இப்படி இதுக்கு எப்படி இல்லைண்டா இதுக்கு இளைஞர்கள் என்னோட படிக்க பழைய புரியுது 60 பேர் இன்றைக்கு கஞ்சா தோல் சொல்லி களவு கேஸ்ல தெரியாங்க. நாங்க சொந்தமா தான் போலீஸ் அதை யோசிக்கீங்களா? எத்தனை கேஸ் எந்த ஊர் கஷ்டம் காட்டுறேன் என் பொடியை காட்டுறேன். 60 பேர் இதான் என்ன நண்பர் போய்க்க மாட்டாங்க. சொல்றேன் 60 பேர் வளர்ச்சி இத்தனை 15 பேர் உள்ள இருக்காங்க. நாங்க வந்து அங்க போறாங்க தொழில நாளைக்கு போட்டு நாங்களே செஞ்சு வரணும்னு ஆசைப்படுறீங்க. சொந்த தொழில் சொந்த களவு இல்ல நேர்மையா போட்டு நேர்மையா தான் நாங்க தொழில் செய்யறோம். களவெடுத்தோம் இல்லையே. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த கள விஜயம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது.
குறித்த கள விஜயத்தில் வனவள மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் மற்றும் வீடு அமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து அரசு திணைக்கள அதிகாரிகளால் திட்டம் தொடர்பான விளக்கம் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசத்தினை அமைச்சர் குழுவினர் சென்று பார்வையிட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தினை முற்றுகையிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக நிலைய ஊழியர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். கடந்த 10 வருடத்திற்கு மேலாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி சீரமைப்பு ஊழியர்களாக பணியாற்றும் தற்காலிக நிலை ஊழியர்களே இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தங்களை இணைத்துக் கொள்ளும் போது எந்த கல்வி தகமையும் கோராத நிலையில் இன்று காப்போது சாதாரண தரம் கற்றிருந்தால் மட்டுமே தமது தொழிலை நிரந்தர நியமனத்துக்குள் உள்வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை காரியாலயத்தில் காப்போத்து சாதாரண தரம் உள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக கடமையாற்றும் ஊழியர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்று வரும் நிலையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வீதிகளில் நெருப்பு வெயிலுக்கு மத்தியிலும் மழை காலத்திலும் கடுமையான பணிகளை முன்னெடுத்து வரும் தமக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்குவதற்கு கல்வி சான்றிதழ் என்ற விடயத்தினை கொண்டு வந்து தமது உரிமையினை பறிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது ஊழியர்களினால் குற்றம் சாட்டப்பட்டது. கல்வி தரம் கோரப்படாத நிலையில் தாங்கள் தற்காலிக நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் உள்வாங்கப்பட்டு 10 வருடத்துக்கு மேலாக பணியாற்றிய நிலையில் இன்று கல்வி சான்றிதழ் கொண்டு வாருங்கள், நிரந்தர நியமனம் தருகின்றோம் என்று கூறுவதானது எங்களது வாழ்க்கையினை கேள்விக்குறியாக்கும் செயற்பாடு எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். 30,000 ரூபாய் சம்பளமே மாதாந்தம் பெற்று வருவதாகவும் பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் தாங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே குடும்பத்தினை நடத்தி வரும் நிலையில் விடுமுறையும் இல்லாமல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் நிலையிலும் தமக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்குவதற்கு பின்னடிக்கும் செயற்பாடுகளை கைவிட்டு அனைவரையும் நிரந்தர நியமனத்துக்குள் உள்ளிருப்பதற்கான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு வருகை தந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் ஊழியர்களின் இந்த கோரிக்கை தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். திருகோணமலை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதனை சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இன்னும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்க, அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும், புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்களை இட்டதையும் காண முடிந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதற்கமைய இன்று துமிந்த திசாநாயக்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2,50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளிலும் செல்ல கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டுள்ளார். மேலும் 2 பிணையாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமெனில் துப்பாக்கியுடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவரது சட்டத்தரணி சம்பத் மெண்டேஸ் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபரிடம் துப்பாக்கி இல்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கை பராமரிக்க முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட பின்னரே மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களது பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான உதியமலை கிராம மக்களின் போக்குவரத்து இடர்பாடு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது முயற்சியால் தீர்த்து வைக்கப்பட்டது.
அந்த வகையில் ஒதியமலை கிராமத்தில் இருந்து இன்றைய தினம் மரபு வழியில் பேருந்து போக்குவரத்து சேவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராமம் தொடக்கம் கிளிநொச்சி வரையான வழித்தட அனுமதி பத்திரமுள்ள தனியார் பேருந்து நீண்ட காலமாக ஒதியமலை கிராமத்துக்கு சேவையை வழங்குவதில்லை. குறிப்பாக கிளிநொச்சியிலிருந்து ஒட்டுசுட்டான் வரையிலேயே இந்த போக்குவரத்து சேவை இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு ஒதியமலை கிராமத்திற்கான வழித்தட அனுமதி பத்திரம் இருந்தும் நீண்ட காலமாக தமது கிராமத்துக்கு குறித்த பேருந்து சேவைகளை வழங்காத நிலைமை தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரிடம் கிராம மக்களால் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு உரிய தரப்பினர்களால் நடவடிக்கை எவையும் மேற்கொள்ளப்படாத நிலையிலேயே தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. இதனால் ஒதியமலை கிராம மக்கள் மற்றும் ஒதியமலையில் இருந்து வெளியிடங்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெருத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் ஒதியமலை கிராம மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இத்தகைய சூழலில் கடந்த 3ஆம் தேதி இடம்பெற்ற சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒதியமலை கிராமத்துக்கு குறித்த பேருந்து சேவையை வழங்காமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் கேள்வி எழுப்பப்பட்டது. அத்தோடு எல்லை கிராமமான ஒதியமலை மக்களின் போக்குவரத்து இடர்பாட்டை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் ஒதியமலை கிராமத்துக்கு குறித்த பேருந்து சேவையை வழங்க வேண்டும் என ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமையவே இன்றைய தினம் முல்லைத்தீவின் எல்லை கிராமமான ஒதியமலை கிராமத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது பங்கேற்புடன் பேருந்து சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கையில் கைவிடப்பட்ட தங்களது காற்றாலை மின்சக்தி திட்டத்துக்கு செய்த ஆரம்ப செலவுகளை மீளப்பெறும் விடயத்தில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அரசாங்க அதிகாரிகளும் சட்ட மோதலுக்கு தயாராகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் மற்றும் பூனகரியில் முன்னெடுக்கப்படவிருந்த 442 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின்சார திட்டத்தில் இருந்து அண்மையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விலகியது. புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய ஒப்பந்த விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திட்டத்தை கைவிட்டு அதானி நிறுவனம் ஆரம்ப செலவுகளை திருப்பிச் செலுத்துமாறு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் நிலையான வலுசக்தி அதிகார சபை இதுகுறித்து சட்ட ஆலோசனையுடன் பரிசீலித்து வருகின்றது. எனினும் சட்ட ஆலோசனையை பின்பற்றி கட்டணத்தை திருப்பிச் செலுத்துவதில் இரண்டு தரப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் காரணமாக இந்த விடயம் வழக்குகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என தகவல் அறிந்த தரப்புகள் தெரிவித்துள்ளன. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை நியமிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை அரசியல் மயப்படுத்தப் போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைக்கவில்லை. அதன் சுயாதீன தன்மையை பேணி வந்தனர். ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடு தலைகீழாக இருக்கின்றது. குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபால கம்மன்பிலவை நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளார். தகுதியானவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ள தர்மபால கம்மன்பிலவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர்கள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி அதனையும் புறந்தள்ளிவிட்டு களனியில் தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக அவர் பெயரை அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு சபை பிரதிநிதிகள் அந்த பெயரை நிராகரித்துள்ளனர். ஆனால் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி 3ஆம் தேதி முடிவடைகின்றது. அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு தேவையான மூவரை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தனது நண்பரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மகாபல நிதியத்துக்கு சொந்தமான இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தை முழுமையான தனியார் நிறுவனமாக மாற்றுவது சட்டவிரோதமானது என்றும் அதனை மகாபல நிதியத்தினால் நிர்வகிக்கும் நிறுவனமாக மாற்றுவதற்கு தேவையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நிஷாந்த சமரவீர, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KE விமலேந்திர ராஜா மற்றும் மகாபல நிதியத்தின்
தலைவர் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் விஜித்த மலர்கொடு ஆகியோருக்கு அறிவுறுத்தினார். லலித் அதுலத் முதலி மகாபல புலமை பரிசில் நம்பிக்கை நிதியத்தின் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து கடந்த 9ஆம் தேதி கோப் குழுவில் ஆராயப்பட்ட போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய ஏற்படுத்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்போதிருந்து அமைச்சரின் ஒப்புதலுடன் குறித்த சொத்து கையகப்படுத்தப்பட்டமை சட்டவிரோதமானது என்பது குறித்து இங்கு நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. இதற்காக ரூபாய் 408 மில்லியன் SLIIT நிறுவனத்தினால் மகாபல நிதியத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிதியத்துக்கு சொந்தமான நிறுவனத்தினால் நிதியத்துக்கு இவ்வாறு நிதியை வழங்கி உரிமையை பெற்றுக் கொள்வது பிரச்சினைக்குரியது என்றும் கோப் குழுவின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்கமைய இதில் தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத அல்லது மோசடியான செயற்பாடுகள் இடம்பெறாது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோப் குழுவின் தலைவர் வலியுறுத்தினார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதற்காக 181 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு இதுவரை 24 இந்திய மீன்பிடி படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நெடுந்தீவுக்கு அருகில் இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடித்த போது 7 இந்திய மீனவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலைகாரன் விமல் வீரவன்ச செம்மணி புதைகுழி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கிறார். அவரை அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜேந்திரன் தெரிவித்துள்ளார். என்றால் செம்மணியில் புதைகுழியில் தோண்டி பல எலும்புக்கூடுகள், குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், பெண்களின் ஆடைகளுடன் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டு எங்களுடைய மனங்கள் வெந்து கொண்டிருக்கிற நிலையில் இதுக்கு ஒரு நீதி வேண்டி நாங்கள் அதுக்கு ஏதாவது செய்ய வேணும். இது உள்நாட்டில் இது சம்பந்தமாக நாங்கள் போராடி எல்லாம் எங்களுக்கு வெல்ல முடியாத சர்வதேசத்திடமும் இது சம்பந்தமாக விவரங்கள் எடுத்து இது சம்பந்தமாக எங்களுக்கு நீதி தேடித்தர வேண்டும் என்று கோரிக்கை விட வேண்டிய நிலையில் எங்கிருந்தோ புத்துக்கேர்ந்த பாம்பு வந்த மாதிரி விமல் வீரவன்ச என்பவர் ஒரு முன்னாள் ஜேவிபி கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்து அந்த நாளில் 88, 89 எந்த காரணமும் இல்லாமல் ஜேவிபி ஆக்கள் போராடினவர். நாங்கள் தமிழ் மக்கள் போராடினதுக்கு காரணம் இருக்குது, எங்களோட போராட்டத்துக்கு காரணம் இருக்குது. ஜேவிபி போராடினதுக்கு என்ன காரணம் என்ன சொல்லுங்க. ஜேவிபி நீங்கள் போராடினதுக்கு என்ன காரணம்? எவ்வளோ கொலை செய்திருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் விமல் வீரவன்ச சொல்கிறார், அதாவது இங்கே இருக்கிற புதகுழியிலிருந்து வந்ததெல்லாம் சும்மா இன்னும் அதாம் இதாமட்டு மூடி மறைச்சி தாங்கள் கொலை செய்தெல்லாம் செய்து போட்டு முடிச்சு எல்லாம் செய்து போட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் காய்க்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரியை கொலை செய்தவர். அது மட்டும் இல்லை, அந்த அவர் மகளின் மருமகன் ஏதோ வீட்டுக்கு பூந்து ஏதோ எல்லாம் சேட்டை விட்டு அவனை போட்டு பிரச்சனை கொடுத்து அவனுக்கு ஏதோ எல்லாம் நடந்தெல்லாம் நான் பத்திரிகையில் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் வீரவன்ச அவரை முதலாவது இந்த சரியான அரசாங்கம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த என்னுடைய அறிக்கையின் பிரகாரம் யாழ்ப்பாணத்தை நான் கோரிக்கை விடுறேன். உடனடியாக கைது செய்து அவருக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவது எந்த அர்த்தமே இல்லை. இந்த நேரத்தில் அவர் இப்படியாவது அறிக்கை விடுறதுக்கு எந்த காரணம்? இவ்வளவு கொலை செய்து ராஜபக்சவோட சேர்ந்து ஆடி ஜேபியில் இருந்தார். ஜேபியில் இருந்து வாஜார் ராஜபக்சவோட சேர்ந்தார். அவரோட சேர்ந்து அவரை நோக்கமே கொலை. அடுத்தவனை பயமுறுத்தியும் அடுத்தவனை கொலை செய்தும் அப்படியே வேலை செய்து தன்னை விளம்பரப்படுத்தி தான் ஒரு பெரிய பெரிய கட்டிக்காரன் என்று சொல்லி அவர்கிட்ட வெட்டி பேச்சு மட்டும்தான் இருக்க ஒழிய வேற பீரங்கி, அதாவது ஜேவிபியில் இருக்க ஒரு பீரங்கி மாதிரி ஜேவிபியில் இருக்கல. அடுத்து ராஜபக்சேல இருக்க அவர் சொல்றதா அவருக்கு வேலை. அவர் ஒரு வேலையும் செய்கிறார். கொலை மரம்போகமாக எவ்வளோ கொலை செய்கிறார். ஒன்றே தான் வீட்டில் நடந்து பிடிபட்டிருக்குது. இதை போல் எத்தனை கொலை செய்தால் தெரியாது. இவரை பேட்டி இப்போ இந்த தருணத்தில் இவரை கைது செய்து நடவடிக்கை விட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுதான் நான் கடைசியாக கோர வேண்டியது. நீங்கள் கைது செய்து நடவடிக்கை எடுக்காட்டி நீங்கள் பதவியை விலகுங்க. உங்களுக்கு நடத்த முடியாட்டி வேறு யார்ட்டையும் பேரம் கொடுங்க. இதைத்தான் நான் சொல்லி முடிக்கிறேன்.
இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.